ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்விஸ் எம்ஏ ரெசிபீஸ். இன்னைக்கு நாம கொஞ்சம் காரமான நல்ல புளிப்பாட நினைச்ச உடனேயே நாக்கில் வாய் ஊறுற ஆந்திரா ஸ்பெஷல் குங்குரா சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்விஸ் எம்ஏ ரெசிபீஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட் செஞ்சுக்க மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு முதல்ல கோங்குரா இலைகள் இல்லைன்னா புளிச்சக்கீரை ஒரு கட்டு எடுத்துக்கோங்க. தண்டுகள் எல்லாமே நல்லா கிள்ளி போட்டு எடுத்துட்டு வெறும் இலைகளை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பேனில் எடுத்து 3 பச்சை மிளகாய் போட்டு ஒரு அரை கப் தண்ணியில் தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு வேக வைங்க. இப்போது சிக்கன் போன்லெஸ் எடுத்துக்கோங்க. இதில் மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி எண்ணெய் சூடாகவும் சீரகம் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3, பச்சை மிளகாய் 4 சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதோட பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இப்போது இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, அதாவது இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி சாஃப்டாக வர வரைக்கும் வதக்குங்க. இப்போது இதோட ஊற வச்ச சிக்கனையும் இதோட சேர்த்து அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டு மூடி போட்டு வேக வைங்க. இப்போது வேக வச்ச கோங்குராவை செக் பண்ணுங்கள். கீரை நல்லா மசியாக வெந்துருச்சான்னு பாருங்கள். வெந்ததும் இதை லேசாக ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதை ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ சிக்கன் 3/4 பதம் வெந்துருச்சு. இதோட மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க. இதோட அரைச்சி வச்ச கீரையையும் சேர்த்துருங்க. இப்போது கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க.
கொதிக்க விட்டிங்கன்னா கோங்குரா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த கோங்குரா சிக்கன் பிளெயின் ரைஸ்க்கும் சப்பாத்திக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பொட்டேட்டோ சிப்ஸ் மட்டும் வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். கோங்குராவில் இப்படி சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் கோங்குரா சிக்கன் சொல்லும் போதே வாய் ஊறும், உடனே சாப்பிட தோணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செல்வி செம்மி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட் செஞ்சுக்க மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். Thank you.